ரிஸ்க் என்பது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் மிக தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழி சொல்லுது. தலையை போட்டு பலர்கள் செவத்தில் அடிக்கிறாங்க. என்ன ஆகுவது இப்படி? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். உலகத்தில் வாழுகிற நாடுகள் பட்டியல உலகத்தில் கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் உள்ள நாடில் 2வது இடம் நாம். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் முதலாவது ஜிம்பாப்வே, 2வது இடம். உலகத்தில் வாழ கஷ்டம் என்று நாடுகளை பட்டியல் போட்டு நீங்கள் பேரை எழுதி கொண்டே வந்தால் முதலாவது உலகத்தில் கஷ்டமான நாடு ஜிம்பாப்வே. அந்த பட்டியல் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்த நாம் இப்பொழுது 2வதுக்கு வந்து விட்டோம். தினம் தினம் விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. இது ஒரு உண்டு. இன்னொரு புறத்தில் ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய அந்த விலைவாசிகள் அதிகப்படுத்தக்கூடிய நாடுகளை அப்படி ஒரு வரிசை செய்து இருக்கிறார்கள். அதில் உலகத்தில் விலைவாசி அதிகமான, அதாவது சாப்பாடு உணவுப் பொருட்கள் விலைவாசிகள் அதிகமாக கூடிய நாடுகளில் 5வது இடம் ஜிம்பாப்வே, லெபனான், வெனிசுலா, அதற்கு பிறகு துருக்கி, அதற்கு பிறகு நாம். இப்பொருவர் ஜும்மாவுக்கு வர முன்னாடி காட்டினார் அந்த சார்ட்டில். இப்பொழுது நாம் 5வது தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நாடு வரிசை மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு நெருக்கடியான நேரம் ஒரு முஸ்லிம் பதறுவானான்னு கேட்டீங்கன்னால் வல்லாஹி இல்லை. அவன் பதறுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இதுவல்ல ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் 100ஐ தொட்டாலும் ஒரு முஸ்லிம் அவன் அமைதியாக இருப்பான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கம் அற்புதம் என்கிறோம், இது மிக பெருமதி என்கிறோம், இது எங்களை அமைதிப்படுத்துகிறது என்பதும். எப்படி இது? இப்ப ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வல்லாஹி சொல்கிறேன் தலைவலி வராது. இந்த பொருளாதார விஷயத்தை இஸ்லாம் எப்படி பேசுது என்பதை புரிந்து கொண்டால் பாதி பிரச்சனை அல்ல, முழு பிரச்சனையை நீங்கிவிடும். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவை சொல்லிக்கொண்டு ஹராமான வியாபாரம் சம்பந்தமாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், ரிஸ்கை பொறுத்தளவுல மற்ற சமூகங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வித்தியாசமானவங்க. அவர்கள், அதாவது உலகம் பிள்ளைகளை பெத்தெடுப்பதில் கணக்கு போடுவாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குவான்டிட்டியா பெத்து போட்டோன்னு வைங்க, குவாலிட்டியா வளர்க்கலான்னுவாங்க. நிறைய பேரை பெத்து போட்டா ஒரு ஆளை கூட ஒழுங்கா வளர்க்கலாது. அங்கால ஒரு புள்ள, இங்கால ஒரு புள்ள, அங்கால ஒரு புள்ள. இது சொல்லுவாங்க, சைனா மாதிரி குவான்டிட்டி வரக்கூடாது, ஜப்பான் மாதிரி குவாலிட்டியா வரணும், ஒன்றை செஞ்சாலும் குவாலிட்டியா வரணும்பாங்க. இது சைனா ஜப்பான் ப்ரொடக்ஷனுக்கு சரியாக இருக்கலாம். ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் 2 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க நீங்க கொழும்புகளில் பல பகுதிகளில் பெரும் பெரும் அரண்மனை கட்டி ஹையர் எஜுகேஷனுக்கு பல கோடி செலவழிக்கணும், நமக்கு 2 போதும் என்று போதுமாக்கினார்களே. அந்த 2மே அவர்கள் குவாலிட்டியாக வளர்த்தார்கள் என்று பட்டியலை போட்டு பார்த்தால் அப்படி தருதலையாக போனவர்கள் எக்கச்சக்கம். உங்க ஊர்களில் 10, 12 என்று பெற்று போட்டவர்களில் 5, 6, 10மே நல்ல வந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் பிள்ளை வளர்ப்பில் குவான்டிட்டி குவாலிட்டி என்பது நாம் பெத்து போடக்கூடிய வீதாசாரத்தில் இல்லை. சைனா உலகத்தில் அடுத்த பொருளாதார வல்லரசாக வரப்போகிறது என்று உலகத்துக்கு கூக்குரலிட்டு சொல்லுகிறது. இந்த சைனா இப்ப அண்மையில் தான் இன்னொரு பிள்ளைக்கு அனுமதி கொடுத்தாங்க. அரசாங்கம் அனுமதி கொடுக்காமல் ஒரு பிள்ளை தான் பெத்து போடலாம். இப்ப அண்மையில் 2க்கு அனுமதி கொடுத்தாங்க. ஏனென்றால் சனத்தொகை பெருகினால் பொருளாதாரம் கீழே விழுந்து விடுமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்து இம்லாக் நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும். குழந்தைகளை, பிள்ளைகளை வறுமைக்கு அஞ்சு கொல்லாதீர்கள் அப்பான்கிறான் அல்லாஹ். வறுமைக்கு பயந்து உங்களுக்கு நாம தரக்கூடிய என்ன கிஃப்ட், ஹிபா, அல்லாஹ் கிஃப்ட் யஹபு லிமை யஷாஹு இனாஸா. நான் நாடியவர்களுக்கு பெண்களை தருகிறேன், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறேன். கிஃப்ட் என்கிறான் அல்லாஹ். இது நான் பரிசாக தருகிறேன், நீங்க கொல்லாதீங்க அப்பா. நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும், அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் உணவு தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு வாப்பா, நீங்க வாப்பாவாக இருந்தால் உங்களுக்கு 4 பிள்ளை இருந்தால் 4 பிள்ளைக்கும் உங்க மனைவிக்கும் சேர்ந்து உங்க கையில் ரிஸ்க் தரப்படுகிறது. உங்களுக்கு 10 பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கும் உங்க 10 பிள்ளைக்கும் உங்க மனைவிக்கும் சேர்ந்து ரிஸ்க் தரப்படுகிறது. கவனமாக புரியுது இஸ்லாமிய கொள்கை. அதனாலதான் இந்த சமூகத்தில் அதை எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை படித்தாலும் இல்லாவிட்டால் ஒரு விடயத்தில் உறுதியாக நின்றார்கள். பெண்கள், நீங்கள் பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் களமிறங்குகிறோம் என்றார்கள். அந்த வாரிசையில் நாம் வருகிறோம். மாற்று அன்பர்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேரும் போவார்கள். உம்மா, மகன், பிள்ளை, மனைவி எல்லோரும் போயும்
அவர்களுக்கு செழிப்பு இல்லை என்பார்கள். ஒருவர் களமிறங்கி 10 பேரை பார்த்து குடும்பத்தவர்கள், ஏன் நாம் பரக்கத்தை நம்புறோம், ரஹ்மான் நாங்கள் களம் இறங்கினால் எங்கள் கையை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். ஏன் தெரியுமா? இது எங்களுக்குரிய விஷயமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. நீங்க முயற்சி எடுங்க, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்ரானா, முயற்சி எடுத்தால் வழிகளை நாம் திறந்து தருகிறோம் என்றான். முயற்சி தான் உங்களோட. வெளியே இறங்குங்க. ரிஸ்கை நீங்கள் நினையாபுரத்தில் கண்டெய்னர் ஆரம்பிக்கிறவருக்கு தெரியுமா, ஓ இவர் எடுப்பார், இவர் எடுப்பார், இவர் எடுப்பார், இவர் எடுப்பார், யாரு எதை எடுப்பாருன்னு தெரியாது. அடுத்த கண்டெய்னர் அடுத்த மாதம் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடையை திறப்பவருக்கு தெரியுமா, இவர் தான் வரப்போறார். இன்றைக்கு யாரு வரப்போறா, கல்வை அல்லாஹ் திருப்பி திருப்பி அனுப்புவான். ஒரே மாடல் 10 கடைகள் இருக்கும், 10க்குமே வியாபாரம் நடக்கும். அல்லாஹ் ரஸாக் யர்ஸுகு லிமன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கிட்டு கொடுக்கிறான். அதனால் ரிஸ்க் என்பது எங்களால ஒண்ணுமே பண்ண இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை உள்ள சமுதாயம் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். 10 எத்தனை புள்ளையும் பெத்து போடுங்க. ஓஹோ ஹையர் எஜுகேஷனுக்கு ஏழுமா, பிள்ளைகளோட செலவு சரியா, எது நடக்குமா, அல்லாஹ் அதை பத்தி பேசவே இல்லை. போடுங்க. ஏனென்றால் நாம் ரிஸ்க்கு பயப்படவே கூடாது. உங்க ரிஸ்க் வானத்தில் என்கிறான் அல்லாஹ். எழுதி முடிஞ்சாச்சு என்றான் அல்லாஹ். இறக்கி கொண்டே இருக்கிறேன் என்றான். ரிஸ்க் முடிந்தால் உங்களை கபரில் சந்திக்கலாம். கபரில் கொண்டு போய் வைப்பாங்க. ரிஸ்க் முடிந்து என்பதற்கு அடையாளம் நீங்கள் வாழவில்லை என்றாரு. உங்க ரிஸ்க் முடிந்தால் உங்களால் ஒரு நிமிடம் வாழ முடியாது. ஸ்டீவ் ஜாப்ஸ், பலர்கள் கையிலே ஆப்பிள் போன் இருக்கும். ஆப்பிள் போன் என்றால், ஐபோன் என்றால் உலக போன்கள் எல்லா போனையும் முன்னாடி வச்சு ஐபோனை வச்சா அது எல்லா போனையும் பீட் பண்ணிரும். அப்படிப்பட்ட கம்பெனி நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், பெரும் செல்வந்தர். அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தது, கணக்கில் அவருடைய கணக்கு 38,000 பில்லியன் ரூபாய். 2011 அவர் சாகிற நேரம் அவருடைய கம்பெனி அசெட், அவருடைய அந்த நிறுவனத்துடைய பணம் 38,000 பில்லியன் ரூபீஸ். இலங்கை ரூபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணினால் 38,000 பில்லியன். இலங்கை பட்ஜெட் அப்பொழுதும் இப்பொழுதும் பெரிய மாற்றம் இல்லை. ஆண்டுக்கு 3000, அப்ப 2500, 3000, 3500 பில்லியன். இவ்வளவுதான். இந்த நாடு கூட கூட வந்தால் ஒரு 4000 பில்லியனுக்கு மாத பட்ஜெட் போடுவார்கள். சாதாரணமாக அவருடைய பணத்தை வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேல பட்ஜெட் போடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல பட்ஜெட் போடலாம். அவ்வளவு பெரிய பணம். அவர் போனால் பெரிய 5 ஸ்டாருக்கு அவரை அப்படி ஹைஜெனிக் வாட்டர், உலகத்துள்ள பெஸ்ட் வாட்டர் தான் குடிப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணியில அவ்வளவு பிரச்சனை, அந்த தண்ணி பிரச்சனை. ஹைஜெனிக் வாட்டர் ஏதோ அதை வைங்க, ஹைஜெனிக் ஃபுட் ஏதோ அது ஏ கிரேட் ஃபுட். எந்த பாக்டீரியா வைரஸ் வரக்கூடாது. தன்னை எப்படி பார்த்திருப்பார் நினைக்கிறீங்க? எங்க நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்ப அவர் சாகிற நேரம் நான் கணக்கு போட்டேன், 13 வருஷத்துக்கு பட்ஜெட் போடலாம். 13 இயர்ஸ் பட்ஜெட் போடக்கூடிய பணம். 56 வயசு. அப்பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம், நான் ஒரு ஜனாசாவுக்கு கலந்து கொண்டிருந்தேன். அவர் 90 தாண்டி. அந்த மனிதர் அவர் ஒரு ஏழை, பப்ளிக் டாய்லெட்டுக்கு தான் போவார். கொழும்புல 4 ஊருக்கு ஒரு டாய்லெட் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லா ஊரும் அட்டாச் பாத்ரூம். அந்த பப்ளிக் டாய்லெட்ல அவர் போவார். அந்த 90 வயதால் அவர் மௌத்தாகிறார். அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறேன். அப்பொழுது அப்டேட் ஆகுது, ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து போனார். அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த மாதிரி இருந்தது. என்ன அவ்வளவு ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய ரிஸ்க், நிஜமான ரிஸ்க் என்ன, 56இல் முடிந்து விட்டது. நீங்க இலங்கையுடைய ரூபாயில் இவ்வளவு பட்ஜெட் போட்டாலும் just 56 கேன்சர். வேர்ல்ட்ல அவரை சுகமாக்குவதற்கு எத்தனை டாக்டர், வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு ஹையர் பண்ணலாம், விலைக்கு வாங்கலாம். அப்படிப்பட்ட கோடீஸ்வரர், வேர்ல்ட் ரேங்க்ல ரொம்ப முக்கியமாக இருந்தவர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சர் ஹாஸ்பிடல் அவர் உருவாக்கலாம். ஆனால் அவருடைய கேன்சர் ஃபர்ஸ்ட் இதுல அவர் மெல்ல மெல்ல மெலிந்து போகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய போட்டோ மீடியாவுக்கு வருகிறது. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இனம் தெரியாத ஒரு நோய். இப்படியே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற லைவ் வீடியோ இருக்கிறது யூடியூப்ல. அவர் செத்து போவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே மயங்கி கீழே விழுவார். பேசிக் கொண்டிருக்கிற நேரமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஏழை அடியானுக்கு 90 வயதை கொடுத்தார். ரிஸ்கை கொடுத்து கொண்டே இருந்தால். அவருக்கு ஹை கிளாஸ் இல்லை, பேமெண்டில் தூங்குவார்கள், என்ன சாப்பிட்டு தெரியாது, மலையில் அலைகிறார்கள், கொரோனா வருகிறது, சாகவில்லை. ஹைஜெனிக் வாட்டர் குடிச்சவர் கேன்சர். எப்படி அப்பா கேன்சர் வரும்? ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு 56ஐ தான் நிர்ணயித்தான். 56இல் நீங்கள் துனியாவை விட்டு போக வேண்டும். அந்த ஹசானா இன்னொருவருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் மாத்துகிறான்.
எப்படி பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் ஏழைகளாக இருக்கிற நேரம் ஃபிரௌனுடைய சொத்தை குனூஸ் ஜன்னாத் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் மாளிகைகளையும் குசூர் எல்லாத்தையும் தூக்கி ஏழைகள் கையிலே கொடுத்து அவர்களை கொண்டு போய் கடலில் மூழ்கடிக்க வைத்து கண்ணு முன்னாடி உங்களுக்கு இதை தருகிறோம் என்றான். பனி இஸ்ராயல், நாங்கள் நினைத்தோம் பனு இஸ்ராயல்களுக்கு இதை வாரிசாக்க நினைத்தோம். எந்த மாளிகைகளில் ஃபிரௌன் இருக்கிறானோ, எந்த தோட்டத்துறவுகள் இருக்கிறானோ, யாரை கொண்டு வந்து அடிமையாக்கிறானோ அந்த பெண்களை வாழ வைத்து அந்த குழந்தைகளை எல்லாம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அந்த சமூகம் எழும்பக்கூட. ஒரு சமூகத்தில் ஆம்பளை கொண்டா பெண்களை வாழ வைத்தா அந்த சமூகத்துக்கு எலும்பு முள்ளு இல்ல, தட்டி கேட்க யாரும் இல்ல, செத்து போயிருவார்கள். அல்லாஹ் சொல்றான், அவன் போட்டது சின்ன பிளான் இல்ல, சின்ன பிளான் மாஸ்டர் பிளான். அவன் பிரித்தான் சமூகத்தை. நீங்க அடிமைகள், நாங்க பெரியவர்கள். அதனால் அவனுடைய அரசியல் நடந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிரித்தான், ஷியா கூட்டமாக பிரித்தான். பிரித்து விட்டு என்ன சொன்னான்? ஆண்களை எல்லாம் எடுத்து கொண்டான், பெண்களை வாழ வைத்த. நீங்க அடிமைதான். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எலும்பே இராது. உங்கள் நிறைய ஆண்களை நாம் காலி பண்ணி விட்டோம் என்றான். அல்லாஹ் முடிவில் சொன்னான், நாங்கள் நினைத்தோம் வாரிசாக்க. நீ என்ன நாடுவது? நாங்கள் நினைத்தோம் வாரிசாக்க. பனு இஸ்ராயல்களே கூப்பிட்டான் அல்லாஹ், உங்களுக்கு தான் இந்த தோட்டம், தங்கம், துறவுகள், இந்த நீரோட்டுகள், இதெல்லாம் அவர்களை கொண்டு போய் கடலில் சேர்க்க போகிறோம் என்று. கடல் கிட்ட வரும் வரைக்கும் ஃபிரௌனுக்கு தெரியாது சாக போகிறோம் என்று. கடலிலே போய் மூழ்கடித்து அல்லாஹ் காலியாக்கினான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பணம் இதில் எவ்வளவு நாம் உட்கொள்ள போகிறோம் என்பதெல்லாம் வானத்திலே என்னுடைய ரிஸ்க் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நீங்கள் மண்டையை போட்டு அடிக்க வேண்டிய தேவையில்லை. ரப்புல் இஸ்ஸத் சில விஷயங்களை சொல்கிறான், அவைகளை கவனமாக கேளுங்கள். வல்லாஹி அதை நீங்கள் சரியாக செய்தால் உங்களுக்கு பரக்கத் பொருந்திய ரிஸ்க் வரும். அதை தவற விட்டால் அஸாபுக்குரிய ரிஸ்க் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் என்றார். கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ் சில நேரம் சில சோதனைகளை நிப்பாட்டி விட்டு இறக்கிட்டே இருப்பான். நீங்கள் நினைக்க வேண்டாம் அது நிஅமத் என்றாங்க ரசூலுல்லாஹ், அது அஸாப் என்றாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு அது கிடைத்து கொண்டே இருக்கிற நேரம் அவன் அல்லாஹ்வை திரும்பி பார்க்க கூடாது என்பதற்கு அல்லாஹ் அதை கொடுத்து கொண்டே இருப்பான். அனுபவித்துக் கொண்டே இரு. ஏன் தெரியுமா? உனக்குரிய தண்டனை நரகத்தில். அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை முடிவு செய்தாலும் பணத்தை கொட்டுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். ரிஸ்கிலே நான் இப்பொழுது சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்கிலே அவர்களைத்தான் நீங்க பார்க்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏக காலத்தில் 9 மனைவிக்கு கணவர். அவர் பள்ளிவாசில் பேசிமாம். அவர்தான் ஜும்மாவுடைய மிம்பரிலே ஹத்தீப். வீட்டில் ஜனாசாக்கள் வந்தால் தனாசா தொழுவிக்கணும். பைத்துல் மால் அவர் ஜக்காத்துகளை நிர்வகிக்கணும். அது சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கணும். மக்கள் கதவை தட்டி ஃபத்வா கேட்பார்கள், அவர்களுக்கு சொல்லணும். பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணும். அவருடைய மதீனத்து வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 19 போர்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். ஒரு போர் முடிய மறு போர் என்று முன்னாடி போய் நிற்கிறார். இப்படி அவருடைய பேர குழந்தைகளுக்கு அப்பா, பிள்ளைகளுக்கு வாப்பா, இப்படி எல்லா பொசிஷனையும் எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நினைங்க. தஅவாத்தனுடைய முழு வாழ்க்கையில் சம்பளம் வாங்க முடியாது, ஜக்காத்தை தொடவும் முடியாது, ஜக்காத் அவர்களுக்கு ஹராம். இப்படியே இருந்து இவ்வளவு வேலையும் செய்து சொந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை நடத்தணும் என்று சொன்னால் அவர் முகம் வாடி இருக்குமா? அவர் முகம் பிரகாசமாக இருக்குமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் அதாவது அவருடைய ஜனாசாவை கேள்விப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. மக்களுக்குள்ள ஒரு சர்ச்சை, மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் போன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு கோடு போட்டு புடவையால் போத்தப்பட்டு வைத்திருந்தார்கள். மக்களுக்குள்ள சர்ச்சை, இல்லை ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை, அல்லாஹ்வோட பேச போயிருக்கிறார்கள், அல்லாஹ்வோட பேச போயிருப்பார்கள் போல என்று ஒரு சாரார், மிஅராஜ் போன ரசூலுல்லாஹ் மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு இங்கே இருக்குது என்று வாதம் சர்ச்சை இருக்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அப்படியே அந்த புடவையை தூக்கினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த புடவையை தூக்கிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியை மோந்து கொண்டார்கள். முத்தம் கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், திபுத்த ஹய்ய வ மய்யிதா யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கிற நேரமும் மௌத்தாகின நேரமும் நீங்கள் மனம் கமழுறீர்கள் யா ரசூலல்லாஹ், வாசமாகவே இருக்கிறீங்க ரசூலுல்லாஹ், டென்ஷனா இருக்கவே இல்லை. இவ்வளவு பிரச்சனையும் கல்முனையில் ஒரு ஆளுக்கு வராது, இவ்வளவு வேலையும் ஒரு ஆள் செய்திருக்க மாட்டார். இங்கால் மகளுடைய கல்யாணம்,
ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கல்யாணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? மாப்பிள்ளை அலி பின் அபி தாலிபை தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய மகளுடைய விருப்பை ரசூலுல்லாஹ் கரத்தால் செய்கிறார்கள். தன் மகளுக்குரிய அறை, அதாவது வீட்டிலே ரசூலுல்லாஹ் விருப்பை செய்துவிட்டு, ஏன்னா அம்மா இல்ல, ஹதீஜா அம்மா மௌத்தாயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வரலாறை படித்தால் தேம்பி தேம்பி அழுவோம், தேம்பி தேம்பி அழுவோம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரிஸ்கிலே வீட்டுக்கு வந்து கேட்பார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு சின்ன வயசு என்னமா இருக்குது? இல்ல. அப்ப சொல்லுவார்கள், இன்னி சாயும், நான் இன்றைக்கு நோம்பாளி என்பார்கள். இப்படி ஒரு தலைவரை காண முடியாது என்பதனால் தன் உலகத்து வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள். எப்படி ஒரு மனிதர் வரமாட்டார்? இன்றைக்கும் பள்ளிவாசல் ஒரு போட்டோ இருக்கிறதா? ஒரு சிலை இருக்கிறதா? ஒவ்வொரு மனிதர்களையும் அப்படி நேசிக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே ரசூலுல்லாவை இப்படி நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்தியாவிலே நூபுர் சர்மா என்ற ஒரு பெண் ரசூலுல்லாவுடைய மனைவி விஷயத்தில் கொஞ்சம் பேசியிருக்காக உலகம் எங்குமே கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்தார்கள். ரசூலுல்லாவுக்கு எதிராக சிலை வைக்க விட மாட்டோம், எங்களுடைய கல்புகள் பறி போயிருக்கிறது. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்கள் தன்னுடைய உயிரை விட ரசூலுல்லாவை நேசிக்கிறார்கள். அவ்வளவு நேசம். ஒரு போட்டோ இல்லை எங்களுக்கு, அதை வரைவதற்கும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் கல்புகள் சின்ன பருவத்திலிருந்தே பறி போயிருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹ் எப்பயாவது டென்ஷன் ஆகி போட்டு அடித்தார் என்று பார்த்தீர்களா? பள்ளிவாசலிலே முக்கிலே வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், மக்கள் ஆவேசப்படுகிறார்கள். அல்லாஹ்வை வணங்கும் இடத்திலே தெரிய இவர் இப்படி செய்கிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, இது பள்ளிவாசல், வேண்டாம் என்றார்கள். டென்ஷனே இல்ல. பசி ஒரு பக்கம், நோன்பு பிடிக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்திருந்தான். அது என்ன? அதுதான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பரக்கத்தான ரிஸ்க். அதை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு விஷயத்தை ஒன்றை சொல்கிறேன். இந்த ரிஸ்கிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க போங்க. உங்களுக்கு இப்ப 40 வயசு என்றால் 40 வருடங்களுக்கு முன்னாடி போங்க. 50 வயசு என்றால் 50க்கு முன்னாடி, 30 என்றால் 30க்கு முன்னாடி போங்க. அதுதான் நீங்க இந்த உலகத்துக்கு வந்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், ஹலதா அலல் இன்சான் ஹீனு மின் அத்-தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதா, உனக்கு ஒரு காலம் இருக்கவில்லையா? இத பார்த்து நான் மைக் என்றேன், இத பார்த்து ஃபேன் என்றேன், இத பார்த்து லைட் என்றேன். உங்களுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? இது என்ன பொருள் என்று சொல்றது? உங்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பேர்பா சொல்றது? உனக்கு இன்றைக்கு ஜப்பார்களாக முன்னாடி வந்து நிக்கிறவங்க, இளமையில துடிக்கிறவர்கள், இதுக்கு இது மைக் ஓகே. உன் ஆரம்பத்தில் என்ன பேர் சொல்றது? விஞ்ஞானிட்ட போய் கேட்டா, ஆணுடைய உயிரணு அது என்ன சைஸ்பா, அது எவ்வளவு பவர், அதுக்கு என்ன இருக்குது? ஒரு ஆணுடைய உயிரணு பெண்ணுடைய முட்டை ரெண்டும் சேர்ந்துதான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. இது அல்லாஹ் எங்களை படைச்சது. ரொம்ப ரொம்ப பலகீனமா படைக்கிறான். ரொம்ப ஹுலிகல் இன்சான் லைஃபா. அல்லாஹ் ரொம்ப பலகீனமாக மனிதர்களை படைக்கிறான். எப்படி? ரெண்டும், அந்த ஆணுடைய உயிரணுவும் சைஸ் என்னன்னு போய் விஞ்ஞானிட்ட கேட்டீங்கடா, ஒரு பால் பாயிண்ட் பேனாவை கையில் எடுக்க சொல்றான், ஒரு பேனா, அதை எடுத்து ஒரு டொட்டை வைக்க சொல்றான், ஒரு புள்ளியை வைக்கட்டுமா, டிவைடட் இன்டு 1200 பீசஸ், 1200 துகளாக அந்த புள்ளியை பிக்கட்டுமா. ஒரு புள்ளியை வைக்கிறோம், பால் பாயிண்ட் பேனால புள்ளியை வச்சா தெரியுமா? அந்த அது 1200 துகளாக பிரிக்கட்டுமா. அந்த 1200 துகள்ல ஒரு துகள் வரும் கண்ணுக்கே தெரியாது. அதுதானா ஆணுடைய உயிரணு. அதுல என்னப்பா இருக்குது? உன் அப்பா யாரு, அவர் மூக்குல மச்சம் இருக்குதா, அவர் எப்படி இருக்கும், அவர் கண்ணு எப்படி இருக்கும், உங்க குடும்ப கொண்டை எப்படி இருக்கும், தலைமுடி எப்படி இருக்கும், உருவம் எப்படி இருக்கும், அவ்வளவு தகவலையும் இன்டர்நெட் யுகத்துல போன்ல போட்டு அவ்வளவு வச்சிருக்கிறோமே, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் சொல்லுகிற உலகத்தில் ஆகப்பெரிய லைப்ரரி, அந்த லைப்ரரியும் தாண்டுகிற அளவுக்கு டிஎன்ஏ களஞ்சியம் அதுக்குள்ள இருக்கிறான். அதுதானே அப்பா அந்த உம்மாட கண்ணா வாப்பாட மூக்காண்டு வருது ஃபேமிலி. இது ரெண்டும் சேருதான் ஜைகோட் செல். அந்த பயணத்தை மட்டும் நீங்கள் பார்த்தால் கண் கலங்குவீர்கள். கொஞ்சம் அசைந்தால் நாம் காலி. அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ் தஆலல் இன்சான் ஹீனும் மினத்-தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. என்ன பொருள் பா உனக்கு சொல்றது? கொஞ்சம் ஆட்டினா செத்து போயிருவேன். அந்த பயணத்தை நீங்க பார்க்கலாம். அப்படி போய் அது எங்க போகணுமோ போய் சேருது. அது கண்ணால வரல, மூக்கால வரல. அந்நிய பொருள் உடம்புக்குள்ள வந்தா உடம்பு விடவே கூடாது. ஒரு பாக்டீரியா வந்தா அந்நிய பொருள் வந்துட்டு துரத்துவோம் என்றும் உடனே உடம்பு அடிக்கிற ஃபைட் தான் காய்ச்சல் என்றும். உடனே WBC ஒயிட் பிளட் செல்ஸ் வெண்குருதிகள் வந்து அடிக்கும், அடித்து வெளியே தள்ளிரும். அவர் நோய்வாய்ப்பட்டு நோமல் ஆகிடுவார். அந்நிய பொருள் என்று தெரிந்தால் உடம்பு விடவே விடாது. இது மூக்குக்குள்ள ஒரு போகுது தூசி, அந்நிய பொருள் உள்ளுக்குள்ள வருதா, ஒரே தும்மல், ரெண்டாவது அடிக்கும்,
அந்த பெருசா இருந்துச்சுன்னு வைங்க, போகலன்னு வைங்க, 3வது தும்மல் கடுமையா வரும், அடிச்சு காலி பண்ணிடும். 4வது தும்மல் வந்தா அவருக்கு சளி ஜலதோஷம் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய அப்படி டிசைன் பண்ணப்பட்ட பாடி அது சரியா போய் கருவறையில போய் ஒட்டுது, அட்டைப்பூச்சி மாதிரி. நான் கேட்கிற கொஸ்டின் தெரியுமா, நீங்க போய் ஒரு புள்ளைய கொண்டு போய் டாக்டர் கொடுங்க, டாக்டர் சோமில டாக்டர் இவருக்கு, டாக்டர் அவருக்கு பார்த்துட்டு மருந்து எழுதுவார். மருந்து மட்டுமல்ல, அந்த மருந்து எவ்வளவு கொடுக்கணும் எழுதுவார். சும்மா சரி ஒரு புள்ளைக்கு மாத்திரை 20 மாத்திரை தந்துட்டாரு வைங்க, 20ஐயும் எடுத்து ஒரே மாதிரி போட்டாருண்டா காலி. மருந்து எடுக்க போய் ஆள் செத்து போயிருவார். ஏனென்றா மருந்து நஞ்சா பயிரும் அளவு தாண்டினா. எல்லாத்துக்கும் அளவு இருக்குது, கூடுதலா எடுத்தாலும் நஞ்சு, எடுக்காம விட்டாலும் ஆபத்து. கருவுக்கு போகணும் சாப்பாடு, எவ்வளவு விட்டமின், எவ்வளவு கால்சியம், எவ்வளவு புரோட்டீன், அளவு கடந்து போனாலும் ஆபத்து. அந்த 10 மாசமும் கடும் ஆபத்தில் அந்த குழந்தை இருக்குது. ஒரு புறம் வளர்ந்து வந்தால் குடல் சிக்கி கலத்தி இறுகி சாகலாம், இன்னொரு புறம் உணவு போகாம சாகலாம், இன்னொரு புறம் உணவு அதிகப்படலாம். இப்படி நிறைய பிரச்சனைக்கு உம்மாவுக்கு தெரியாது கருப்பா வெள்ளையா சபப்பா ஆனா பெண்ணா என் புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையா. ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொறுப்பெடுத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுவரைக்கும் ஒரு ஆண் சாப்பிட்டால் மனஜலமாக வெளியே போகும், அந்த உடம்புக்கு தேவைப்பட்டதை எடுக்கும். பெண் சாப்பிட்டால் அவங்க சாப்பிடுவது உடம்புக்கு எடுத்து விட்டு மனஜலமாக போகும். புதிய லைன் உருவாக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு போய் சேரும். 2வது நாள் கூட வேணும், 8 மாசத்தில் கூட வேணும். அச்சனையும் பிரப்பையாராக்கி அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தால் அந்த ரஹ்மான் வஹய்யுல்லா யமூத், அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கிறான், அவன் இறக்கவில்லை. பெரியவர்களே, அந்த ரப் உங்களை விடுவான்னு நினைக்கிறீர்களா? ரஸாக் எப்ப ரிஸ்க் கஷ்டம் தெரியுமா? நீங்க தாய் வயிற்றுக்குள்ள இருந்தீங்களே அப்ப கஷ்டம் ரிஸ்க். ஏன் தெரியுமா? மெஷர்மென்ட் ரொம்ப ஹார்ட். நீங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் டெங்குல வச்சாலும் வேற ஏதாவது நோயில வச்சாலும் நர்ஸ்மார்கள் அளந்து போடுவாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டா குழந்தை மோசமா போயிடும். அப்படி வந்து வெளியே உடனே வந்த உடனே கடும் பலகீனமா அல்லாஹ் வச்சான். இந்த கை இருக்கும் பிடிக்க தெரியாது, கண் இருக்கும் பார்க்க தெரியாது, மூக்கு இருக்கும் வாசம் புரியாது, வாய் இருக்கும் பேச தெரியாது, காது இருக்கும் கேட்க தெரியாது, கால் இருக்கும் நடக்க தெரியாது. பலகீனமா தூக்கி போட்ட ரப்பு அப்பவே சாவும் யாரும் இல்லாட்டி இனம் தெரியாத ஒரு அன்பை தாய் தகப்பனுக்கு போட்டான். ஒரு உம்மா பாப்பா உட்கார வச்சு ஏன் என் பிள்ளை இப்படி நேசிக்கிறீங்கன்னு கேட்டா, வல்லாஹி எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, ஏனப்பா அடுத்த விட்டு பிள்ளைக்கு இவ்வளவு நேசம் வரல, ஏன் எங்க பிள்ளைக்கு இப்படி வந்துச்சு, வல்லாஹி தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேசம் மட்டும் இல்லை என்றால் ராத்திரி 12 மணிக்கு குழந்தை அழுகிற நேரம் அந்த யுவதி இப்ப தாயாக மாறிட்டா. அவ எழும்புறா, குழந்தைக்கு பால் கொடுக்கிறா. 1:30 மணி ஆகல, திரும்ப சின்ன அந்த குழந்தைக்கு திரும்ப பால் கொடுக்கிறா. அவ அந்த நேரத்தில் கோபப்பட்டு இருந்தால், ஆத்திரப்பட்டு இருந்தால் அந்த குழந்தை முடிச்சு. குழந்தை உலாம இருக்கணும் என்பதற்கு தன்னுடைய ஆசாபாசங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு குழந்தையோட ஒதுங்குறா. தன்னுடைய வாழ்க்கையை குழந்தையோட அவன் உளுந்துடக்கூடாது, பின்னாடி நிக்கிறா. நான் கேட்கிறேன், குழந்தை வெளியே வர்ற நேரம் தொப்புள் கொடி அறுத்தாச்சு, இதுவரைக்கும் முடிஞ்ச ரிஸ்க் முடிஞ்சாச்சு. இப்ப குழந்தைக்கு என்ன கொடுக்கிறது? நாங்க சாப்பிடுற சாப்பாடு சோறை கொஞ்சம் பிணைஞ்சு ஊட்டினீங்கடா கபரை தோண்டி குழந்தைய உள்ள போட வேண்டியதான், ஜீரணிக்காது. பல்லு இல்லை என்றா குடல் முடிஞ்சு. இந்த பல்லு தான் எங்களுடைய ஜீரண தொகுதியை காட்டும். பல்லு வரலண்டா ஜீரண தொகுதி ஃபுல் இல்லைன்னு அர்த்தம். மெல்ல மெல்ல பல்லு வரதான் ஜீரணமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாலை உற்பத்தி ஆக்கினான் அல்லாஹ். அந்த பெண்ணிடம் அத்தாட்சியை காட்டினான். அவ ஆச்சரியப்பட்டாள். நான் சாப்பிட்ட சாப்பாடு மனஜலமாக போனது, குழந்தை அழுகுது, தாய் என்ற அந்தஸ்தை கொண்டு வந்து இறைவன் வைக்கிறான். மிக அவ பட்ட கஷ்டம் அத்தனையுமே அந்த பால். அந்த குழந்தை அழுகிற நேரம் லாக்டோஸ் கலந்த செம்மஞ்சள் பால் 4 மாதத்துக்கு பாக்டீரியா வைரஸ்களை துரத்தி அடிக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தேவையில்லை. இதையெல்லாம் கொடுத்த ரஸாக் இன்னும் இருக்கிறான். எங்களை உருவாக்கின ரஸாக் இன்னும் இருக்கிறான். அவருடைய வாக்குறுதி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பெரியவர்களே? யாரு வாக்கு தருகிறது? உங்க ரிஸ்க் வானத்தில் என்கிறான் அல்லாஹ். தலையை போட்டு உடைக்காதீர்கள். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இல்லை, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரிஸ்க் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பொருளாதார பிரச்சனையும் அல்லாஹ்வை நம்பி பிள்ளைகளை பெற்றெடுத்தால் வல்லாஹி அவருடைய அன்பையும் பாசத்தையும் ரிஸ்கையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆச்சரியமாக நானும் நீங்களும் வேற எதை அரண்மனையில் பெற்றெடுத்த குழந்தையும்
உலகத்தில் தாய்ப்பாலுக்கு சர்னிகர் சமானிங்கள ஃபார்முலா கடையில் இருக்குது, மாட்டுப்பால் வாங்கி கொடுக்கலாம். அந்த பால் இருக்குது, பேர்ல ஒவ்வொரு பேர்ல பிராண்ட்ல பல ஆயிரம் ரூபாய்கள் பெறுமதியில் இருக்குது. ஆனா ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டாக்டர் அந்த பாலுக்கும் தாய்ப்பாலுக்கு என்ன வித்தியாசம்? அரண்மனையில் பிறந்த பிள்ளைக்கு உம்மா பால் கொடுக்கல, ஃபார்முலா பெரிய பெரிய பேர்களை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த பிராண்ட்களை, அந்த பிராண்ட்களை எடுத்து கொடுத்தா ஒரு பேமெண்ட்ல ஒரு குழந்தை கிடைக்குது பிச்சைக்காரிக்கு. அந்த உம்மா கொடுக்கிற தாய்ப்பால் பெஸ்டா, அந்த ஃபார்முலா பெஸ்டா? லைவ் பால்ன்னுவாங்க, டாக்டர்ஸ்ட கேளுங்க. லைவ் பால் என்னன்னா அந்த பால்ல விட்டமின், கால்சியம் எல்லாமே இருக்கிறது. ஆனா அது எப்படி போகும்? மிக்ஸ் ஆகி போகும். தாய்ப்பாலில் அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் இது போகணும், கடைசியா ஃபேட் கொழுப்பு வரும். தாய் தன்னுடைய பக்கத்து குழந்தையை வச்சு கொடுக்கிற நேரம் லாஸ்ட் கொழுப்பு போய் அந்த குழந்தைக்குள்ள ஒரு மயக்கமான ஒரு தூக்கம் வரும். குழந்தை ராகத்தை தூக்கும். இந்த தூக்கத்தை ஃபார்முலால இயலாது. தாய்ப்பாலுக்கு சரணிகர் இல்லை என்றார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இவ்வளவு ரிஸ்கை செய்து தந்த ரஹ்மான், இவ்வளவு இரக்கமா எங்களை பார்த்த ரஹ்மான், நாங்கள் உளுந்தால் எங்களை பிடிப்பதற்கு அன்பை கொடுத்த ரஹ்மான், எங்களுக்கு ஊட்டி விட கையிருந்து சாப்பிட தெரியாது, எங்களுக்கு ஊட்டி விட அதுவும் நேரம் கடந்து ராத்திரி பகலண்டி இல்லாமல் பசித்து அழுகிற நேரம் ஊட்டி விடுவதற்கு அவர்கள் சாப்பிடாவிட்டாலும் ஊட்டி விட அன்பு போட்ட ரஹ்மான் எங்களோட கோவமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஆனால் முஸ்லிம் சமூகம் நாம் இன்றைக்கு வழிமாறி போகிறோம். அதனால் சொல்லுகிறேன் பெரியவர்களே, அந்த ரிஸ்க் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டாச்சு. அல்லாஹ் சில கண்டிஷன்களை போடுகிறான், அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். வல்லாஹி அந்த கண்டிஷன்களை நீங்கள் நடந்தால் 100% உங்களுக்கு ரிஸ்க் உத்தரவாதம். அதை நான் இறுதியாக சொல்கிறேன். ஆனால் இந்த சமூகம் அவையெல்லாம் தாண்டி வேற ரூட்டுகளை போட ஆரம்பித்தார்கள். என்ன ரூட்? அதாவது இந்த சமூகத்திடம் காணாத ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். எல்லா ஊர்களையும் பார்க்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தில் பெரிய ஞானம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நான் துஆ செய்கிறேன். ஏனென்றால் முஸ்லிம் ஊர்கள் என்று எங்க போனாலும், எங்க கடந்து போனாலும், மெயின் ஸ்ட்ரீட்ல முஸ்லிம் வீதிகளே, முஸ்லிம்களுடைய பஜாரை கடந்து போகிற நேரம் பிரம்மாண்டமான பள்ளிகள், அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்கக்கூடிய மாளிகைகளை தான் நான் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொழும்பு இதயம் ஹாபர், இதான் ஸ்ரீலங்காவுடைய அதிக பணப்புழக்கம் உள்ள இடம். அந்த ஹாபருக்கு பக்கத்துள்ள இலங்கையில அதிக கோடிகள் பெறக்கூடிய, ஒரு நாளைக்கு அதிக கோடிகள் பெறக்கூடிய இடம் கொழும்பு பஜார். ஆபர்ல இந்த சரக்குகள் பஜாருக்கு ரிலீஸ் பண்ணப்படும், அதுல இந்த இலங்கை பொறுக்க போகும். அவ்வளவு பெரும் பஜார். அந்த பஜார் தான் இலங்கையுடைய இதயம், பொருளாதார மையம். ஆனால் அந்த பஜாருக்கு அல்லாஹ் முஸ்லிம்களை வாரிசாக்கினார். அதிகமான முஸ்லிம்கள், மாற்று மத அன்பர்கள் கொஞ்சம் பேரும், அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இலங்கையிலே பிரதான நகரங்களுக்குள்ள நீங்க போகிற நேரம் காணுகிற வைன் ஸ்டோர்ஸ்களை நீங்கள் கொழும்பு பஜாரில் பார்க்க முடியாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் அவ்வளவு விலை ஸ்கொயர் ஃபீட். ஆனால் ஆக பெரும் கட்டிடமாக நீங்கள் பள்ளிவாசலை பார்ப்பீர்கள். கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டுடைய ஆக பெரும் கட்டிடமாக நீங்கள் பள்ளியை பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் எங்களுக்கு வாரிசாக்கி தந்தது என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு போய் அவர்கள் குந்தினால் முதலிலே அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உருவாக்குவோம் என்பார்கள். ஒரு ரூமாக ஸ்டார்ட் பண்ணுவார்கள், 4 பேர் தொழுவார்கள், 40 பேரை உருவாக்குவார்கள். இந்த நேரம் என்பது கொழும்பு பஜாருடைய கணக்கில் பல மில்லியன்கள் உருளக்கூடிய நேரம். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும். முஸ்லிம்களுடைய கடைகள் ஜும்மாவுடைய நேரத்தில் நீங்கள் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் சும்மா நடந்து வாங்க அல்லாஹ் சொல்லல, விரைந்து வாங்க அல்லாஹ்வை நினைப்பதற்கு. வதருல் பை, வியாபாரத்தை நிப்பாட்டுங்க. மாற்று மத அன்பர்கள் வீதி ஓரமாக நிற்பார்கள், முஸ்லிம்கள் தொழுந்து வரட்டும். பெரும் பெரும் பொருளாதார அதிபர்கள் இன்னைக்கு வீதி ஓரமாக நிற்பார்கள். லோ வதருல் பை, இறைவன் தடுத்து விட்டான். ஆச்சரியமா பார்க்கிறார்கள். மில்லியன் டாலர்களாக பெறக்கூடிய நேரம் 1.5 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கடை அடைப்பு. முஸ்லிம்கள் பள்ளிவாசலை நோக்கி போறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது எங்களுடைய வரலாறு, இது எங்களுடைய வரலாறு. இது இப்பொழுது வரலாறாக மாறுகிறது. ஏனென்றால் முஸ்லிம் ஊர்களில் வைன் ஸ்டோர்ஸ்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், பஜார்களில் இடம் கொடுக்க மாட்டார்கள். அது எவ்வளவு லட்சம் தந்தாலும் அடுத்த ஊரு எங்க பகுதியில் 90% முஸ்லிம்கள் வாயில் எதையும் வைக்க மாட்டார்கள். மற்ற சமுதாயம் குடித்து கெட்டு போனார்கள். ஆனால் அவர்களுக்கு சா வீட்டில் குடி, அவர்களுக்கு திருமண வீட்டில் குடி, எது வந்தாலும் அவர்களுக்கு குடி. சந்தோஷத்தில் புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், சந்தோஷம் என்றாலும் குடிப்பார்கள், பெருநாளில் குடிப்பார்கள். சல்லியை அதிலே செலவழித்து இல்லாவழியானார்கள். நீங்கள் எட்டி பார்க்கலாம். ஆனால் எங்க சமுதாயத்தில் குடித்தவர்கள் அந்த ஊர்களுக்கு போய்த்தான் குடித்து வரணும். எங்க ஊர்களில் இல்லை என்று ஒரு வரலாறு இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்றால் தண்ணி, இந்த தண்ணி கல்லு சாராயம் ஹராம்.
அப்படி என்று நாம் ஊட்டினோம், அதை நம்பினோம். அது டேப்லெட்டாக மாறியது. அது வேற மாதிரி ஐஸ் என்ற பேரில் வந்துச்சு, கேஜி என்று வந்துச்சு. புகையாக பார்த்தோம், தண்ணியை ஹராமாக பார்த்த நாம் புகையை பார்க்கவில்லை. அது புகைத்தானே அப்பா என்று சொன்னோம், அதுக்குரிய வெயிட்டை கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சமுதாயம் கௌரவமான சமூகமாக நின்றதோ, இலங்கையில எங்க போய் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும்? நாம் ஆய்வு பண்ண தேவைகளை பாருங்கள். குடிக்காத, குடியை விட்ட சமூகம். நீங்கள் 1000 அமைப்புகள் போட்டு குடியை துரத்த பார்க்கிறீர்கள். எனக்கு ஞாபகம், ஒரு பட்ஜெட்டில் ஜனாதிபதி வருகிற நேரம் மத்தட்ட தித்தை என்றார். இதுக்கு பிறகு போதைக்கு முற்றுப்புள்ளி என்றார். அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் அந்த வரி கூடி இருந்தது. என்ன கிடைத்த வரி கூடி இருந்தது. எங்க தித்த, எங்க முற்றுப்புள்ளி? கூடிக்கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன ஆச்சரியம்! ஆக கூடுதலான வைன் ஸ்டோர்ஸ் அல்ல, ஆக கூடுதலான கேஜி விற்கிற இடம், ஐஸ் விற்கிற இடம், ஹெரோயின் விற்கிற இடங்கள் எங்க இடங்களில் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து சீரழிக்கப்படுகிறது. பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஊரை காத்து விட்டு எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் மரணித்தார்களோ, எங்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு அவருடைய கண்களை பூட்டினார்களோ, உங்களுக்கு ஒரு ஊரை தந்தோம், உங்களுக்கு பள்ளிவாசலை தந்தோம், வணிகத்தை தந்தோம், வியாபாரத்தை தந்தோம் என்று கௌரவமாக போன ஊர்கள் இப்பொழுது பள்ளிவாசல்களுக்கு முன்னாடி அங்கால இங்கால இருந்து கொண்டு தைரியமாக விற்கிறார்கள். எங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் அவைகளுக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்கள் பணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் கொள்கைகளை விட்டு விட்டோமா? எங்க போகிறது? ஹுதா பள்ளிவாசல் இருந்து இந்த அழைப்பு பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். தைரியமாக போதைப் பொருளை பற்றி பேசினால் கொலை அச்சுறுத்தல் வரும். வரட்டுமே. ரப்புல் ஆலமீன் எது வரைக்கும் ரிஸ்கை வைத்திருக்கிறான் அது வரைக்கும் வாழுவோம். அவ்வளவுதான். அந்த ரிஸ்க் முடிந்தால் முடிந்தது. தைரியமாக எழும்புங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு கையை பிடித்து நீங்கள் மரணிக்கிற நேரம் மன்னித்துக் கொள்ளுங்கள். போதைப் பொருள் நிரம்பிய ஒரு சமூகத்தை உங்களுக்கு விட்டு சென்று விட்டோம் என்று போகாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ஜனாசாக்களை முன்னாடி கொண்டு வந்து வைத்தால் உங்க மகன் உங்களுக்கு தொழுவிக்க வருவார். ஒரு கேஜி அடித்தவர் அவர் உங்களுக்கு எப்படி தொழுவிப்பார்? ஐஸ் பயன்படுத்தியவர் எப்படி தொழுவிப்பார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய தாய், ஒரு தாயுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மௌலவி அசர் தொழுவித்தார், சுபஹு தொழுவித்தார், பெருநாள் தொழுவித்தார். ஜனாசாவுக்கு அழைப்பார், உணர்வுள்ளவை அழைப்பார். ஏண்டால் நாங்க எல்லா தொழுகையும் கிப்லாவை முன்னோக்கி தொழுவோம். ஜனாசாவை முன்வைத்து தொழுகிற தொழுகை அந்த தொழுகை. ஏன் தெரியுமா? அவர் கேட்ட துவா முடிந்து விட்டது, அவர் பணி முடிந்து விட்டது, தகப்பனார் செய்த அத்தனை முடிந்து விட்டது. இப்ப எங்க மேல திருப்பப்படுகிறது. இப்ப உங்க டர்ன். அவரை முன்னாடி வைத்து ஷிர்க் செய்யாதவர்கள் சேர்ந்து அழுது துவா கேட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் வஜபத் லஹுல் ஜன்னாஹ் ரசூலுல்லாஹ். 40 ஷிர்க் செய்யாத அடியார்கள் வந்தால் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடினால் அல்லாஹ் கபூல் செய்வான் என்றார்கள் ஜன்னாவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜனாசாவை முன்னாடி வைக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். இப்படி தொழுதனாம், கிப்லாவை நோக்கி தொழுதனாம், ஜனாசாவை முன்னாடி வைத்து எல்லோரும் அவர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற நேரம் ஜனாசாவை முன்னாடி நிப்பாட்டி வைத்து ஹஜ்ரத் கூப்பிடுவார். யார் உங்க மகன்? வாங்க முன்னாடி வாங்க. ஏன் தெரியுமா? தேம்பி தேம்பி அழுது உணர்வோடு அல்லாஹ்விடம் அந்த பாவ மன்னிப்பை கேட்பதற்காக வேண்டி தன் தகப்பன் யார் என்று அல்லாஹ்விடம் சொல்லுவதற்காக வருகிறார். அல்லாஹும்ம ஃபிர் லஹு. முதலாவது தக்பீரை கட்டியவுடன் நாங்க என்ன சொல்லுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் சொல்லுவோம். மூணாவது ஒரு நீண்ட துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபன் வஅக்ரிம் நுஸுலஹு. இப்படி போவோம். இந்த துஆவை உணர்வோடு கேட்க போகிறோம். என் பாப்பாவை கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த ஜனாசாவுக்கு இந்த சமூகம் இவ்வளவு வேகமாக ஐஸ்களுக்கும் கேஜிகளுக்கும் போகுது என்று சொன்னால், அவ்வளவு புகை பிடிக்கிறார்கள் என்றால் எத்தனை பேர் ஹராம் இல்லாமல் வந்து ஜனாசா முன்னாடி நிற்பார்கள். ஒரு தாய் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு என்று ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை நினைச்சு நீங்க நிறைய கவலைப்பட்டு கஷ்டப்படுவீங்க. அதையெல்லாம் தாண்டி 10 மாசமா தூங்க முடியாமல் இந்த பக்கம் எடுத்த சாப்பாடை சத்தியாக எடுத்து ஒரு நாளில் குழந்தையை பார்த்து, இதனால தானே இந்த தொல்லை என்று சொல்லல, துவா பதுவாவுக்கு பதிலாக துவா செய்த பெண் அவருடைய வாழ்க்கையில் ஓவர் ப்ளீடிங் ஆவினால், நிறைய ரத்தம் போனால் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், சாவுவாண்ட ஒரு கட்டம், ப்ளீட் ஆகிற கட்டத்தில் குழந்தை வெளியே வரும். ஃபர்ஸ்ட் வேளை குழந்தையை பார்த்து அந்த வேதனையை மறந்து எடுத்து முத்தம் கொடுத்த ஒரு தாய், உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு தாய். இப்படி ஒரு தோளுமை
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தாயிடம் வைத்திருக்கிறார். அதனால் தான் ரசூலுல்லாஹ்விடம் வந்த ஒரு சகோதரன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாயை நேசிங்க, தாயை நேசிங்க. மூணாவது முறையும் கேட்கிறார், தாய் சும்ம, பின்னாடி உன் வாப்பாவை நேசிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 100ல் 75 தாய்க்கு, 25 தகப்பனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாளில் எழும்பி நடுராத்திரியில் உலகமே தூக்கம், நீங்க வயிற்றில் அடுத்த பக்கம் திரும்புறீர்கள், அவருக்கு வழி. எழும்பி பெட்டில் உட்கார்ந்து கொண்டு அடுத்த பக்கமாக நின்று வயிற்றை தடாவி என் குழந்தை நிலைமை என்னென்று பார்க்கிற தாய். அப்படிப்பட்ட தாயை முன்னாடி கொண்டு வந்து வைத்து போதையிலே நின்றால் மகன் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமூகத்தை நாங்கள் விட்டு செல்கிறோம். அதனால் சொல்லுகிறேன், இது ஹராம் என்று நான் புதுசாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால் சொல்லுகிறேன், இந்த மாதிரியான வியாபாரங்களை கண்டால் புறக்கணிங்க. இது ஒரு தஅவா. நாம் கையை பிடித்து கொண்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஊரை கொடுக்கிற நேரம், இந்த பள்ளியை கொடுக்கிற நேரம் எப்படி எங்க முன்னோர்கள் தந்தார்களோ, எப்படி நாங்க அச்சம் இல்லாமல் போதைக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்தோமோ, அப்படியா நீங்க நிஜமா நிக்கிறீங்க? வீட்டுக்கு ஒரு புள்ளைய பறி கொடுக்கலையா? எக்கச்சக்கமா அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். எப்படிப்பட்ட குடும்பம் சுப்ஹானல்லாஹ். அண்மையில வந்தா என்ன குடும்பம், தலையை பிடித்தேன் நான். இந்த குடும்பத்தில் ஒரு ஆளா? அந்த அளவுக்கு பரவுற வேகத்தை சொல்ல முடியாது. எந்த சமூகத்தை இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்றோமோ, போதைக்கு அடிமையாகாத சமுதாயம் என்று இன்றைக்கு போதைக்கு அடிமையான சமுதாயமாக மாறி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரிஸ்கை அற்புதமாக தருகிறான், பரக்கத்தாக தருகிறான். அது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதைப் பொருள் வியாபாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை புறக்கணிங்க. அவர்களை நீங்க புறக்கணிக்க, தைரியமா புறக்கணிங்க. எந்த கடைகளை எல்லாம் சிகரெட் விற்கிறார்களோ, இந்த புகைத்தான் கதவு, அதுல இருந்து தான் ஒவ்வொன்றாக உருவாகுது. இது நஞ்சு. டொபாக்கோ கம்பெனிகள் இங்கிருந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் இவைகளை அனுப்பி பணம் ஈட்டுகிறார்கள். அவர்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஸ்டேட் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இயலாது. அதனால் அவர்கள் படம் வழியாக வருவார்கள். நேரடியாக புகைத்தல், அவர்களுக்கு புகைத்தல் சம்பந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. பாடசாலைகளை கவ்வுறார்கள். இளைஞர்களுக்கு இது ஸ்மார்ட் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த கடைகளில் இருக்குதோ அவர்களுக்கு தவா செய்யுங்க. அவர்களை போய் அந்த வாசலை நிப்பாட்டுங்க. 100க்கு 100% இது ஹராம் என்பதை சொல்லி காட்டுங்க. இதனால் எத்தனை பேர் மஹரகம் ஆஸ்பத்திரியிலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த கேன்சர் அவைகளை போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அறிவுரை சொல்லுங்க. இந்த பணம் ரிஸ்க் பரக்கத்தாக வராது. நான் சொன்னேன், ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, அதை அனுபவிப்பது கேளாது. பெரும் பெரும் உலகத்தை ஆளக்கூடிய ஜனாதிபதிமார்கள், மன்னர்கள், அவர்களுக்கு எக்கச்சக்கமான சொத்துக்களை கொடுத்து அல்லாஹ் முதுமையும் சேர்த்து கொடுத்தான். அவர்கள்ட்ட போய் கேட்டா, உங்களுக்கு திரும்ப இளமை தந்தால் எப்படி இருக்கும் என்றால் அந்த சந்தோஷம். அவர் பெரிய ஆள், ஆனால் இடுப்பை பிடிப்பார். அவர் மனிதன் தானே, அவர் நோய் மேலே இருந்து பாய முடியாது. அல்லாஹ் முதுமையை கொடுக்கிறான். அவருக்கு பணத்தை கொடுத்து பணத்தை ரசிக்க முடியாத முதுமையை கொடுத்தால் அது என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரிஸ்கை பத்தி ஒரு முஸ்லிம் எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமையத்தகில்லாஹ யஜ்அல், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, ஒரு மனிதன் அல்லாஹ் மீது நேச்சமா தவக்கல் வைத்தால், இறைவா என் பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்கணும், அவர்கள் இருக்கிறார்கள், நான் உன்னை நம்பியிருக்கிறேன் என்று பள்ளிவாசல் இருந்தால் சரி வராது. பள்ளிவாசல் தொழுது விட்டு அல்லாஹ் என்ன சொல்ல, ஜும்மா முடிந்தால் போங்கப்பா, வெளியே போங்க, அல்லாஹ்வுடைய ஃபضல தேடி போங்க, நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். பள்ளிவாசலுக்கு வந்து விட்டு வெளியே போகிறோம். யா அல்லாஹ், அல்லாஹ்விடம் கேளுங்கள், தவக்கல் வைங்க, ஹக்க தவக்குலி லரதத்தும் கமா யர்சுகு தைர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறவைக்கு எப்படி உணவு கொடுப்பானோ அப்படி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பறவைகள் லரதத்தும் கமா யர்சுகு தஹதுஹு ஹிமாசன் வ தருஹு பிதானா. அந்த பறவைகள் காலையில பறக்கிற நேரம் ஹமசன் ஷதீரா, வயிறு ஒட்டி இருக்கும், வயிறு ஒட்டும், அந்த மாதிரி ஒட்டிருக்கும். மாலையில பறக்கிற நேரம் அது அப்படி முட்டையா இருக்கும். எப்படி பறவை கிரிமினல் புத்தியில யாரை ஏமாத்துவோம், என்ன பண்ணுவோம், எப்படி இது பண்ணுவோம், யாருக்கு லஞ்சம் கொடுப்போம், அதெல்லாம் பறவைக்கு தெரியாது. பறவை ரூட்டிங் காலையில போனா மாலையில வரணும். வெறும் வயிற்றோட போகிற பறவை திரும்ப வயிறு முட்டி வர்ற மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் ரஸாக், உங்களுக்கு அல்லாஹ் உணவு தருவான். நீங்க வாழணும், அவ்வளவுதானே. நீங்க சாம
வைக்கணும், உங்களுக்கு உணவு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, தக்வா செய்கிறார்களோ, அவர்களுக்கு பல வழிகளை நாம் திறந்து தருவோம் என்ற. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. உலக வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் ஓயாது. நிறைய மனிதர்கள் நினைக்கிறாங்க, இது முடிஞ்சா என் பிரச்சனை முடிஞ்சிடும். ஆஸ்பத்திரியில் உள்ள புள்ள அது சோமாகி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், அதோட என் பிரச்சனை முடிஞ்சிடும். கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, யா அல்லாஹ் அவர் வெளிநாட்டு போயிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சிடும். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஓய்வு இல்லை. அரசாங்கம் உங்களுக்கு ஓய்வூதியம் தரலாம், உங்களுக்கு ரிட்டையர்ட் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹ் 63வது வயசிலும் தஅவா தான். நோ ரிட்டையர்ட் இல்லை, கடைசி மூச்சு வரைக்கும் தஅவா. களத்தில் இருந்து தான் ஆகணும். உங்களால முடியாது. ரசூலுல்லாஹ் 17 வக்துகள் தன் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. கடைசி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ராவண்டோமே, வியாழக்கிழமை ராத்திரி மக்ரிப் தொழுகைக்கு வல்முர்சலாத் ஓதுறார்கள். அப்படி நின்ற ரசூலுல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு வல்முர்சலாத் சூரா குர்ஆனை பரட்டி பாருங்க. இஷாவுக்கு ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு சுபஹ் வரைக்கும் 17 வக்துகள், ஒரே ஒரு வக்து வந்ததாக சில ரிவாயத்துகள் வருகிறது. இது அவ்வளவுதான். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்துக்கு நான் உங்களை அனுப்பினதே பிரச்சனைக்கு தான். ஒரு பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை கதவு தட்டும். 6 மாசம் சும்மா இருப்பீங்க, இன்னொரு பிரச்சனை பூதாகரமாகும். அன்றைக்கு வந்த பிரச்சனை யோசிப்பீங்க, அதை விட இது பெருசா இருக்குது, இந்த பிரச்சனையை முடிப்போம் என்று போவீங்க. இது முடிஞ்சா வாழ்க்கையில பெருசு முடிஞ்ச நினைப்பீங்க. அதை முடிஞ்சு கொஞ்ச நாள் பார்ப்பீங்க, இன்னொரு பிரச்சனை, உங்க கிட்னி போயிருக்கும், ஃபெயிலியரா இருக்கும். இது முடிஞ்சா எல்லாமே சரியா நடப்பீங்க. அங்கால போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்க குடும்ப உறுப்பினர், உங்க புள்ள மௌத்தா இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகி. பிரச்சனைகள் ஓயாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அல்லாஹ்வை யார் அஞ்சுறார்களோ, நீங்க உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் வந்துரும், நிறைய ப்ராப்ளம் வந்துரும். நீங்க யாரை நம்பி இருப்பீங்களோ அவர்கிட்ட போவீங்க. என் நண்பனாச்சே, போன் போட்டு இவ்வளவு எடுக்கலாமா, அவர் ஏதோ காரணத்தை சொல்லி ஏழாண்டுவார். நீங்க நம்பி இருப்பீங்க உங்க குடும்ப உறவினர், அவர்கிட்ட போய் கேட்பீங்க, உதவலாமா, வாசல்கள் அடப்பற்றும், எல்லா கதவும் பூட்டப்படும். அல்லாஹ் சொல்றான், நீங்க போற 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 கதவெல்லாம் பூட்டப்பற்றும். நிறைய பேர் நண்பர்களோட இளைஞர்கள் வாழுவார்கள். 35-40 வயசுல எங்கப்பா உங்க நண்பர்கள் என்று கேட்டா, இளமையில நிறைய சுத்துவீங்களே, ஒரு பொடியன் அணிய போக மாட்டா, இங்க இருந்து 20 பேரோட அங்க போறது, அங்க இருந்து 20 பேரோட இங்க போறது. எங்கப்பா இல்ல, எந்த நண்பனாலும் வேலை இல்ல, ஒதுங்கி விடுவார். ஏன் தெரியுமா? பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அவர்களை பிரித்து போடுது. அவர் நம்பிய குடும்பம் அவர்களை கைவிடுகிறது. அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒவ்வொரு வாசல்களும் பூட்டப்படுகிற நேரம் நான் வாசலை திறப்பேன் என்கிறான். நான் ஒரு வாசல், யஜ்அல் லஹு மஹ்ரஜா, உங்க பிரச்சனையை நான் வெளியே கொண்டு போவேன். நினைத்து பார்க்காத வழிகளில் உங்களுக்கு ரிஸ்கை கொட்டுவேன் என்கிறான் அல்லாஹ். இந்த வாக்குறுதி பொய்யாகும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய இல்லையா? ஒரு காலமும் இல்லை. நீங்கள் இந்த பள்ளிவாசல் இருந்து வெளியே போகிற நேரம் தக்வாவோட போனால், அல்லாஹ் பார்க்கிறான், சிசிடிவி அல்ல, ரப்பு பார்க்கிறான் என்ற உணர்வோட போனால் உங்க குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் இதை இப்படி சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பெருமானார் நம்பும் விதமாக பதிவு செய்கிறார்கள். இந்த உலகத்திலே வரலாறு காணாத ஒரு அதிசயம் நடக்கிறது. அஹ்ஸாப் போர். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு இந்த பள்ளிவாசலில் உங்களுக்கு குடும்ப தர்பியா இருக்கிறது. அதில் விவரமாக நான் சொல்லுகிறேன். ஈமான் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய நல்ல குடும்பம் சகிதமாக வாங்க. ஷைத்தானை முறியடித்து விட்டு, இது ஜும்மாவுடைய நேரம், குறுகிய கொஞ்சம் அவசரமாகத்தான் பேச வேண்டியிருக்கிறது, குறுகிய நேரம், அந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாங்க. இந்த ஊரில் ஒரு சத்தியத்தை, அந்த சத்தியத்தை மேலோங்க வைப்போம். அல்லாஹ்வுடைய நூரை நாங்கள் ஒளிமயமாக்கி அல்லாஹ் எங்களை பங்குதாரிகளாக மாற்றட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனோடு உங்களுக்கு தெரியும் ஒரு இரத்த தான முகாமும் இருக்கிறது. அவைகளுக்கும் நீங்கள் கலந்து கொண்டு நல்பணிகளில் ஈடுபடுங்கள் என்பதை சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்ஸாப் போர், அந்த அஹ்ஸாப் போரிலே குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சொல்வதற்குரிய நேரம் அல்ல. அதிபயங்கரமான பஞ்சம் அவர்களுக்கு. கல்லு கட்டினார்கள் இந்த ஹதீஸ்கள் கேள்விப்படுவீங்களே, அந்த எல்லாம் அந்த அஹ்ஸாப் போரில் பஞ்சத்துக்கு மேல பஞ்சம், பெரும் அகல் தோண்டுகிறார்கள் சஹாபாக்கள். அவை இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ்களை நான் இரவு சொல்லுகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இடத்தில் கல்லு குறுக்க நிற்கிறது. அந்த மக்கள் உடைக்க பார்க்கிறார்கள், முடியல. பெருமானாரை கூப்பிடுறாங்க. பெருமானுடைய நெஞ்சு முடியிலும்
மண்கள் பற்றிக்குது. ரசூல்லா வீட்டில் இருந்துட்டு நீங்க எல்லாம் தோண்டுங்கம்மா, நான் ரசூல் நபி தானே அப்படி சொன்ன ஒரு தலைவர் அல்ல. அந்நபியு அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்கள் தன்னுடைய உயிரை விட நபியை ஏன் நேசித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அவர்கள் நேசிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கல்லு குறுக்க நிக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே கொடுக்கறாங்க. யா ரசூலல்லாஹ், உடைக்க முடியல, இந்த வழியில வந்துடலாம், அகல் தோண்டுவது எதுக்கு, யாரும் வராம இருக்க, குழியில உள்ள. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றார். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ரசூலுல்லாஹ் அடிக்க கல்லு உடையுது. 3 தடவைகள் அடிப்பார்கள், 3 தடவைகள் சுக்குன்னு ஊராகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான வார்த்தைகள் சொல்லுவார்கள். கல்லை உடைக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், எனக்கு அல்லாஹ் காட்டுகிறான் ஷாமுடைய செந்நிற கோட்டைகளை. என்ன? மதீனா என்பது ஒரு கிராமம், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மக்கா என்பது சிட்டி, ஃபைனான்சியல் சிட்டி, பணப்புழக்கம் உள்ள இடம் மக்கா, விவசாய மண்ணு மதீனா. ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்துட்டு ஜஸீரத்துல் அரப், அரபுகளை பிடிப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லல. அரபுகளை கணக்கு எடுக்காத உலகம், இன்ஷா அல்லாஹ் அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் மதீனாவில் இருந்து கல்லு, வயிற்றுல ஒரு கல்லு. சஹாபாக்களுடைய ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் பாருங்களேன் என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார், ஒரு கல்லு தொங்கு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடை வளமைக்கு மாற்றமாக எடுத்து காட்டி சொன்னார்கள், எனக்கு 2 அப்பா ஆண்டார். அவ்வளவு வறுமை, அப்படி கஷ்டமான ஒரு காலம், அதுவும் ஒரு வில்லேஜ், ஜஸீரத்துல் அரபுல உள்ள மக்காவை கூட கைப்பற்ற முடியல, பக்கத்துல எதையும் கைப்பற்ற முடியல. இருந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷாம் மூமின்களுக்கு ஒப்படைக்கப்பட போகிறது. கிஸ்ரா கைசர் என்றால் 1000 years old empires. அமெரிக்கா 100 வருஷமாகல, அது எம்பயர், சாம்ராஜ்யம் இல்ல. சாம்ராஜ்யம் என்ற பல நாடுகள் ஒன்று சேர்ந்த ஒரு பெரும் ராஜ்யம். ரோம பேரரசு என்பது இத்தாலியை தலைநகரமாக கொண்டு, தலைநகரம் ஒரு நாடு, கவனமா புரிஞ்சுக்கோங்க. பாரசீகம் என்பது ஈரானை தலைநகரமாக கொண்டது, ஏரியா இல்ல நாடு. அவ்வளவு பிரம்மாண்டமான ராஜ்யங்கள். கிஸ்ரா கைசரை நபி, நுபுவத்துடைய ஆட்சி, உலகத்தில் 6 இடங்கள் பழமை. நீங்கள் உங்களுடைய புத்தகங்கள் படித்திருப்பீங்க, பாடசாலை போன எங்களுக்கு அதை படித்து தந்தார்கள். சீசர் யார் என்றார்கள், ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டின் சீசர். இந்த வரலாறுகள் இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஏன்? அவ்வளவு பலம் வாய்ந்த வரலாறு. ரசூலுல்லாஹ் அடித்து சொன்னார்கள். முடிந்தது கிஸ்ரா. நபித்துவத்துடைய ஆட்சி, உலகம் எங்கும் இஸ்லாம் பரவ போகிறது. உலகத்தில் குக்கிராமங்கள் எங்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒலிக்க போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தங்கத்தை சாப்பிட்டு கொண்டு, தங்க கரண்டிகள் இல்லை. நீங்க நினைக்காதீங்க அப்போ உலகம் வருமே என்று. அப்படியே போனீங்கன்னா ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுதின சீசர், ஹெர்குலிஸ், இவங்க எல்லாம் இன்றைக்கு கூகுள் பண்ணினா இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கலாம், அந்த வரலாறுகள் பதிவாக இருக்குது. அவர்கள் தங்கத்தால் சாப்பிட்டவர்கள். என்ன என்டர்டெயின்மென்ட், அடிச்சு பாருங்க. இன்றைக்கும் போட்டு வச்சிருக்கீங்க, தியேட்டர்ல போய் படம் பார்க்கறீங்க. சீசருடைய ரோம பேரரசுடைய என்டர்டெயின்மென்ட் என்ன? பெரிய கிரவுண்ட்ல படிக்கட்டு மாதிரி கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு வெறும் மிருகத்தை போடுவார்கள், அதனோடு ஒரு மனுஷனை போடுவார்கள். அதை குடித்த அந்த மிருகம் அந்த மனிதனை பிடித்து கடித்து கொதறும். இதை பார்த்து இன்றைக்கு WWF என்று ரெஸ்லிங் பண்றார்களே, அங்க இருந்து வந்து மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சு கொள்றாங்க. கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸா. இதுக்கு முன்னாடி போட்டு சாகடித்தவர்கள் அவர்கள். இதுதான் அப்படி அவங்க வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஏழ்மையோட இருக்கிற நேரம் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் பாரசீகத்தை, அதனுடைய கருவூலங்களை தரப்போகிறான். பக்கத்தில் நம்பாத ஒரு ஆள் இருந்தால் சிரிப்பார். என்ன? சாப்பிடுவதற்கு வழி இல்ல, மக்கா திரண்டு வருவது கொல்லுவதற்கு, மக்காவை பிடிக்கிறதுக்கே இல்ல, சொந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, சொந்த ஊரை போறதுக்கே இயலாது. பாரசீகம் கையிலையா? இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா, இதா ஹலக்கல் கைசர் ஃபலா கைசர். நபி வந்து விட்டார், நுபுவத்துடைய ஆட்சி மதீனாவில் வந்து விட்டது. கிஸ்ரா அழிந்தால் மறு கிஸ்ரா இல்லை, பாரசீகம் அழிந்தால் மறு பாரசீகம் இல்லை. உலகம் எங்கும் இஸ்லாம் பரவ போகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை மேலோங்க வைத்தான். இந்த கல்லை கட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருகிற நேரம் 3 2 காலில் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின ஜஸீரத்துல் அரப் முழுக்க கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொட்டினான் அல்லாஹ், பாரசீக தங்கத்தையும் வெள்ளியையும் கொட்டினான். உமர் பின் கத்தாப் தன்னுடைய ஆடையில் ஒட்டு போட்டு கொண்டார்கள். வேண்டாம் என்றார்கள், ஃபீ சபீலில்லாஹ் என்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்போம் என்றார்கள். எனக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவரோட வாழ வேண்டும், வேற எதுவும் வேண்டாம் என்றார்கள். இது எங்க வரலாறு பெரியவர்களே. இந்த இரத்தத்தோட வளர்ந்தவர்கள் நாம்.
வயோதிபர்கள் மட்டும் ரசூலுல்லாவை நேசித்தவர்கள் அப்படி செய்யவில்லை. பணம் படைக்காதவர்கள் ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறுவார்கள். தர்மம் செய்யுங்கள் என்றால் கொண்டு போய் வியாபாரம் செய்து விட்டு யார் ரசூலுல்லாஹ் என் பகுதி ஈச்சம்பழம் என்று கொட்டுவார்கள். இந்த வம்சத்தில் வந்த நாம் ஹராமான தொழில் செய்யலாமா? இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்யலாமா? பெரியவர்களே, எது ஹலாலோ தேடி தேடி படியுங்கள். அதனால் என் குத்துபாவிலே இது ஹராம் இது ஹலால் என்று நான் சொல்வதற்கு தேவையில்லை. உங்களுக்கு வட்டி ஹராம் என்று தெரியாதா? பொருளாதாரத்தில் நீங்கள் அசிங்கமாக செய்வது ஹராம் என்று தெரியாதா? அதை உங்களுக்கு திரும்ப சொல்லுவதற்கு தேவையில்லை. சொல்லுகிறேன் கேளுங்கள். இளைஞர்கள் ரசூலுல்லாஹ் நேரடியாக கேட்டார்கள், பொருளாதாரம் வேணுமான்னு மறைமுகமாக கேட்ட ஒரு இளைஞர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதனோடு முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தில் எழும்புவார்கள். ஆரபாரமா ஃபேனை போட்டு லைட்டை போட்டு எழும்புற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டமில்லை. ரசூலுல்லாஹ் ரொம்ப அமைதியாக எழும்புவார்கள். ஒரு ஷாப், ஒரு இளைஞர் வெளியிலே நிற்கிறார். அவர் யார்? அவருடைய ஊர் எங்க? அஸ்லமி கோத்திரம். அது தூரம். அவர் ரசூலுல்லாவை கண்டார். அவருடைய கல்பு பறிப்போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குட்டி போட்ட பூனை மாறி சுபஹ் தொழுகைக்கு ரசூலுல்லாவோடு வந்து தொழுது விட்டு பேசுவார்கள். அவருக்கு ரசூலோடு பேசணும். அதனால் அவ்வளவு இந்த உலகத்தில் 1400 ஆண்டுகளாக அவரோடு பேசல ஒரு வார்த்தை, அவரை பார்க்கல ஒரு வார்த்தை, அவரை பற்றி பேசினால் இன்றைக்கும் கல்பு துடிக்கிறது என்றால் வர ஃபேனா லக்க திக்ரக். அல்லாஹ் நபிக்கு அப்படி ஒன்றை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த இளைஞன் அவராக வந்து ரசூலுல்லாஹ் யாரையும் வேலைக்கு ஆளாக்கல, அவராக வந்து யா ரசூலல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி வந்த உடனே தண்ணீரை கொடுப்பார். யா ரசூலல்லாஹ் புதுவடுங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் அவ்வளவு முஹப்பத். அந்த தஹஜ்ஜத் வேளை அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்த நேரம் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செல்லி செல் கேளுங்க ரபியா, என்ன வேணும்? ஒன்று நபி. அவர் கேட்டார், அல்லாஹ் வானத்தை பிளந்து கொடுப்பார். தஹஜ்ஜத்துடைய வேளை அல்லாஹ் முதல் வானத்தில். இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவர் அந்த மண்ணிலே நிற்கிறார். அவர் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது அவர் ஒரு ஜனாதிபதி. அவருக்கு ஜகாத் ஹராமாக்கப்பட்டாலும் ஜகாத்திலிருந்து கொடுக்கலாம். ரபியா யார்? அவர் பள்ளிவாசல் முற்றவெளியில் வாழுகிற ஒரு தோழர். அவருக்கு முகடி இல்லை. அஹ்லுஸ் சுஃபாக்கள் 70க்கும் மேற்பட்ட தோழர்கள். ஒரு ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுறவங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அப்படித்தான் சாப்பிட்டாங்க. அந்த ரபியா அவர் தான் நிற்கிறார். அவருக்கு திருமணமாகுவதற்கு, குடும்பமா வாழ்வதற்கு, பெரிய வீடு கட்டுவதற்கு ஏக்கச்சக்கமா கேட்கலாம் தஹஜ்ஜத்துல. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், ரபியா கேளுங்க, கேட்டு தருகிறேன், கேளுங்கள் ரபியா கேளுங்கள். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறார். என்ன கேட்டிருப்பார்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து விட்டு அவருக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்தது. இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ். என்ன வேணும் தெரியுமா? உங்களோட இருக்கணும் ஜன்னாவுல. யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபிமார்களோட ஜன்னாவில் இருப்பீர்கள். இந்த ரபியா சின்ன ஆள். யா ரசூலல்லாஹ், உங்களை எப்படி பார்க்க வருவது ஜன்னாவிலே? நீங்கள் மாடா மாளிகையில் நபிமார்களோடு பெரும் பெரும் ஆட்களோடு இருக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரபியா இந்த முன்னாடி நிக்கிற நேரம் உங்களுக்கு வேணுமா? இந்த தஹஜ்ஜத் வேளையிலே தண்ணியாவது தருகிறேனே யா ரசூலல்லாஹ். ஜன்னாவுக்கு போனால் உங்களை எப்படி சந்திப்பது யா ரசூலல்லாஹ்? உங்க பக்கத்தில் இருக்கணுமே யா ரசூலல்லாஹ், உங்களோட பேசணுமே யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழணுமே யா ரசூலல்லாஹ். உங்களை கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று செய்து தரட்டுமா? நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு உங்க பக்கத்தில் என்னை வைத்துக் கொள்ளுங்களேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்தார். நீங்கள் ரொம்ப பெருசாக கேட்டு விட்டீர்கள் ரபியா. அவகைர ஜாலிக், வேற ஏதாவது கேளுங்கள் ரபியா என்றால், வேற ஏதாவது கேளுங்கள் ரபியா, இது பெருசு, வேற ஏதாவது கேளுங்கள் என்றார். அதாவது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றே ரசூலுல்லாஹ் நாடி துனியாவில் ஏதாவது கேளுங்கள் என்று சொல்லுவதற்கு நாடி இருப்பார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லுகிற நேரம் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்த்து சொன்னார், ஹுவ ஸாக யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் வேண்டாம், நீங்கள் வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோட தோழமை வேண்டும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் வாழ்ந்தது அப்படி. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பணத்தை நம்பிய கூட்டம் அல்ல, மறுமையும் அந்த மறுமை பாக்கியமும் அல்லாஹ்வோட வாழ்ற வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதரோட வாழ்ற வாழ்க்கையை நம்பிய கூட்டம். அதனால் சொல்லுகிறேன், ஹராமான தொழிலை கொண்டு வந்து ஊரை போட்டு நாசமாக்கி இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு தவா செய்யுங்கள். அவர்கள் பக்கத்திலே தைரியமா போங்க. அல்லாஹ்வுடைய கல்புகளை திருப்பலாம். பெரும் குடி
தாடிக்காரர்களை கொண்டு வந்து பள்ளிவாசலில் தலைவராக மாற்றலாம். உங்களுக்கு தெரியாது. யா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக. அல்லாஹ் உள்ளங்களை பரட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னாடி தொழுவித்தவை கொண்டு போய் எங்கேயோ போடலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல் ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், ஹிதாயத்தை தந்த பிறகு எங்களுடைய கல்புகளை திருப்பி விடாதே யா அல்லாஹ். எக்கச்சக்கமானவர்கள் கடந்த 3 ஆண்டுகள் தஅவா இல்லாமல் போகிற நேரம் முஸ்லிம் உம்மத்தாண்டு நினைக்கிற அளவுக்கு, ஆடையிலே நடித்தார்களான்னு நினைக்கிற அளவுக்கு யுவதிகள் உங்க ஊர் எப்படி என்று தெரியாது. இது வெஸ்டர்ன் கண்ட்ரி ஆண்டு பார்க்கிற அளவுக்கு முஸ்லிம் பிள்ளைகள் தன் ஆடைகளை திறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் பள்ளிவாசலை விட்டு தூரமாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசாக்கள் விழுகிற நேரம் என்ன நடக்கிறது? யாரு வருவார்கள்? அங்க வந்து வியாபாரங்களை மையவாடிகளை பேசி ஆடு மாடுகளை அடக்குவது போன்று அடக்கி கொண்டு போகிறார்கள். இதுவா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து? இதுவா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொருவரும், நான் உட்பட நாம் அனைவரும் விசாரிக்கப்படுவோம். எங்க ஊரை பத்தி, எங்க மக்களை பத்தி, நாங்கள் அந்த மக்களுக்கு சொன்னதை பத்தி விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விசாரணையில் நானும் நீங்களும் வெற்றி பெற்று நன்மக்கள் கூட்டத்தை விட்டு செல்வதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹலாலான தொழிலே அந்த பரக்கத்தை அல்லாஹ் தந்தால் அன்னஹு ஜியாதா. பரக்கத் என்பது தொட்டு 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 அந்த மகிழ்ச்சியை பெருக செய்யும். அந்த மகிழ்ச்சியோட உள்ள பணத்தை பாருங்க. கட்டுக்கட்டான அந்த வேதனை தரக்கூடிய பணத்தை பார்க்காதீங்க. கட்டுக்கட்டா அல்லாஹ் தருவான். கிட்னியும் சேர்த்து எடுத்து விட்டு தருவான். கட்டுக்கட்டா அல்லாஹ் தருவான். வேற விதத்தில் தருவான். தர்மம் கொடுங்கள், அள்ளி கொடுங்கள். நிம்மதியும் சந்தோஷமும் மலக்குமார்கள் உங்க வீட்டுகளுக்கு வருவார்கள். அந்த மாதிரி வீடுகளாக வைங்க. அமர்கலமான ஒரு வீடாக வைங்க. சந்தோஷம் பொங்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி